இளிச்சவாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா குடும்பத்துலேயும் ஒரு நல்ல பிள்ளை இருக்குமா. அந்த நல்ல பிள்ளை என்ன பண்ணுமா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருமா. அப்படி கொடுக்கலனாலும் சுற்றி உள்ளவங்க கொடுக்க வச்சிருவாங்களாம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சான் எல்லா உறவையும் நல்லா இருக்குன்னு நினைக்குமா. அப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த ஒரு ஜீவன் ஒரு நாள் நல்லாவே வாழாதான். அதுக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட யாருமே திரும்ப தரவே மாட்டாங்களாம். ஆனால் என்ன, அது எதிர்பார்க்காது. ஆனால் என்ன, அது திரும்ப திரும்ப போய் அது நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்குமா. ஆனால் அது அடி வாங்கியிருக்க மாதிரி யாரும் அடி வாங்கியிருக்க முடியாது. அப்படி என்ன தான் அடி வாங்கியிருந்தாலும் அது திரும்ப திரும்ப போய் அது செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, அது கெட்டு போகாது. அதுக்கு பேர் தான் நல்ல பிள்ளை, அதாவது இளிச்சவாயம். இங்கே நம்ம யாருக்கு பாவம் பார்க்குறோமோ, யாருக்கு உதவி செய்கிறோமோ, அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் ஆப்பு வைப்பாங்க. உண்மை தானே? நம்ம யாராருக்கெல்லாம் பாவம் பார்த்து யாராருக்கெல்லாம் உதவி பண்ணுறோமோ அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் எதிரியாக வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, கடவுள் அந்த அளவுக்கு எழுதியிருக்கான். நம்ம தலையெழுத்து அப்படி மாறவே மாறாது. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நம்மளை வெறுக்கிற இடத்துலையும் சரி, நம்மளை ஒதுக்குற இடத்துலையும் சரி, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத இடத்துலையும் சரி, அவங்கக்கிட்ட நம்ம யாருன்னு நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த இடத்த விட்டு அமைதியாக கடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம மனசாட்சிக்கு நாம் உண்மையாக இருந்தால் போதும். ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நாம் யாருன்னு நிரூபிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். அப்புறம் மற்றவங்களுக்காக வாழ வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம மனசாட்சிக்கு நாம் உண்மையாக இருக்குமா, அது போதும். மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். யாரையும் கண்மூடித்தனமாக நேசிச்சிடாதீங்க. அப்படி நேசிச்சிங்கன்னா அவங்க நம்மளை கண்டுக்காமல் போகும்போது அப்போ ஒரு வழி வரும் பாருங்கள், அது ரொம்ப கொடுமையானது. ஏன்னா உண்மையாக இருந்தவங்களுக்கும் உண்மையாக நேசித்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். பொய்யாக நேசித்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியவே தெரியாது. இங்கே உண்மையான அன்புக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? ஏமாற்றம். உண்மையா இல்லையா? நம்மளை யாராவது கிண்டல் பண்ணாலும் சரி, இல்லை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் சரி, எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு கடவுள் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான தண்டனை கொடுப்பாரு. இதுதாங்க உண்மை. நம்மளை யார் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களோ, நம்மளை யார் அவமானப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கு. அந்த கடவுள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான தண்டனையை கரெக்டாக கொடுத்துருவார். இதுதாங்க உண்மை. உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்னடா அது நம்ம லைஃப்பில் மட்டும் நிம்மதியே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நல்லவங்களுக்கு என்றைக்குமே நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. கடவுள் என்றைக்குமே நல்லவங்கள தாங்க சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். அதை மட்டும் மறந்துடாது. அதனால் எதை பற்றி யோசிக்காமல் மனசை போட்டு குழப்பியாமல் இருங்க, நல்லதே நடக்கும். நான் சொல்கிறது உண்மை தானே? ஒரு பையன் கண் கலங்கி பார்த்துருக்கீங்களா? தனி ரூமில் கண்ணை மூட முடியாத தூக்கத்தில் மனசில் 1000 கவலையோட எந்த ஒரு பதிலும் இல்லாமல் அமைதியாக போகிற அந்த ஒரு இரவு, தனிமை ஒன்றும் புதுசு இல்லை அவனுக்கு. தோல் கொடுக்க ஆள் இல்லை அவனுக்கு, கண் துடைக்க நேரம் இல்லை அவனுக்கு. கடைசியாக அவன் துணையாக தேடுற அந்த ஒரு ஆள் அவனுக்கு அவனாக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளவு தான் கவலையும் கண்ணீரையும் அந்த ஒரு இரவு கடந்து வந்தாலும் காலையில் அவனோட வாழ்க்கை சிரிப்போடு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா தனிமை என்பது ஆண்களின் சாபம், அது என்னைக்கும் மாறாது. நமக்கு ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல நம்ம மேலே தப்பே இல்லை, நம்ம தப்பே பண்ணாமல் நம்ம மேலே பழியை போட்டு நம்ம தன்மானத்தை சீனான்னு வச்சுங்களேன், அவங்கள சும்மாவே விடாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. பயப்படாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம தப்பு பண்ணாதான் அந்த இடத்துல பயப்படணும். தப்பே பண்ணலன்னு வச்சுங்களேன், எதுக்கு பயப்படணும்? அதனால எதுக்குமே பயப்படாமல் துணிஞ்சு நில்லுங்க. ஒரு தடவை ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சு ஏமாந்தீங்கன்னா சரி, ஓகே, அவங்கள பற்றி சரியாக தெரியலன்னு அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க மேலே பாசம் வச்சு ஏமாந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? முட்டாள்தனம்னு அர்த்தம். ஏங்க, அவங்களுக்கு தான் உங்கள் மேலே பாசமும் இல்லை, அன்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப போய் அதிகமாக நீங்கள் பாசம் வைக்கிறீங்க? என்ன பண்ணுறது? உங்கள் மனசு அந்த அளவுக்கு வெகுளியாக இருக்குது. அதிகமாக பாசம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏமாந்து தான் போயிடுவீங்க. நான் சொல்லுவாங்கள்ல, அதிகமான அன்பு ஆபத்தில் தான் போய் முடியும், அதுவும் ஏமாற்றத்தில் முடியும். பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. நீங்கள் யாரை நினச்சி அழுகிறீங்களோ அவங்க ஒரு துளி கூட உங்களை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்படுற நேரத்தில் அவங்க வேற ஒருத்தவங்களோட சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் மேலே ரொம்ப உயிராகவும் அன்பாகவும் இருக்கிறவங்க உங்களை அடித்தாலும் சரி, இல்லை எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அது ஒன்றும் பெருசாக தெரியவே தெரியாது. ஆனால் உங்ககிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு பழகும்போது தான் உங்கள் மனசு ரொம்ப வலிக்கும். அதனால் அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களாம் அப்படி தான். எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், யாரையும் அன்பு காட்டி ஏமாத்தாதீங்க, அது ரொம்ப வலிக்கும். இந்த லவ் பண்ணுறவங்க எல்லாம் நான் சொல்கிறத நோட் பண்ணி பாருங்கள். நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறவங்க எல்லாருமே நம்மளை சந்தோஷப்படுத்தவே மாட்டாங்க. சில நேரம் வெறுக்க வைக்கவும் செய்வாங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு நல்லதாக இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும்.
அதனால் நமக்குள்ளே சண்டே வந்தாலுமே நம்மளை தப்பான பாதைக்கு போக விட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் டஃப் லவ். யார் வேணால் லவ் பண்ணலாம், ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறவங்கனால மட்டும்தான் அந்த டஃப் லவ் பண்ண முடியும். எல்லாரும் உங்கள் கூட இருந்து சிரிப்பாங்க, ஆனால் ரொம்ப குறைவான சில பேர் மட்டும்தான் நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு உங்கள் கூடயே நிற்பாங்க. இங்கே லவ் சீப்பு தான், பட் டஃப் லவ் இஸ் ரேர். ரேராக கிடைக்கிறதெல்லாம் சீப்பாக இருக்காது. உண்மையான அன்பு எப்போதும் இனிமையாக இருக்காது. 25 வயசுக்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அப்போ நீங்கள் தான் ரொம்ப லக்கு. ஏன்னா இது நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டாங்க. அதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்று, உடம்பை பார்த்துக்கங்க. 20s ஹெல்த் ரொம்ப முக்கியம். இப்போ கவனிக்கலைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். 2, நேரம் நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க. 25 வயசுக்கு முன்னாடி ஒரு நல்ல மொமெண்ட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஈஸியாகும். அப்புறம் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். 3, எப்போவும் எனக்கு தான் பிரச்சனைன்னு பேசுகிறவங்கள கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. அவங்க நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பாதிக்கும். 4, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. எவ்வளோ தான் செஞ்சாலும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. 5, நீங்கள் பண்ணுறத பேரண்ட்ஸுக்கு சொல்லி புரிய வைங்க. அப்படி புரியறனாலும் பரவாயில்ல, அது சரியான விஷயமா இருந்தால் தைரியமாக பண்ணுங்கள். ஒரு நாள் சக்ஸஸ் உங்களை தேடி வரும். அப்போ எல்லாருக்கும் உங்களை பற்றி புரியும். நம்ம கூட பழகிறவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் நம்மகிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் போக போக தான் புரியுது அது பாதி வேஷம்னு. பரவாயில்ல, நமக்கு பிடிச்சவங்க எல்லாம் நம்ம கூட தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. ஆனால் ஒன்று, பட் எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருந்தால் போதும். ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்கக்கிட்ட சிரித்து பழகிட்டு அவங்க ஏமாத்துறது நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பக்குவம். அவங்க எவ்வளோ வேணால் நம்மளை ஏமாற்றட்டும், எவ்வளோ வேணால் நமக்கு துரோகம் பண்ணட்டும், அதை வெளியில் காட்டிக்காமல் இருப்போம். ஏன்னா நம்ம யார் மேலே அதிகமாக அன்பு வைக்கிறோமோ அவங்க தான் நம்ம நெஞ்சிலேயே மிதிப்பாங்க. இதுதான் உண்மை. இங்கே நம்ம முதுகில் குத்துறது, நம்மளை போக விட்டு பின்னாடி பேசுகிறது யார் தெரியுமா? நம்ம யாருக்கு ஓடி போய் முன்னே நின்னோமோ, நம்ம யாருக்கு விழுந்து விழுந்து உதவி செஞ்சோமோ, நம்ம யாருக்கு ஓடி ஓடி உழைச்சோமோ அவங்க தான் நம்ம முதுகிலே குத்துவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம யாருக்கு அதிகமாக உதவி செய்கிறோமோ அவங்க தான் நமக்கு பெருசாக ஆப்பு வச்சுட்டு போவாங்க. அதனால என்னைக்குமே மற்றவங்கள நம்புங்க, ஆனால் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. புரியுதா? உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற நிறைய பேர் உண்மையான ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் அதை விட முக்கியம் நாம் யாருக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோமோ அப்படிங்கிறது தான். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நிறைய நாள் பார்க்காம இருந்திருப்பீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது நேற்று பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான நேரம் வரும்போது நம்ம மனசு திரும்ப திரும்ப ஒருத்தனை தேடும். அவன் தான் உண்மையான நண்பன். நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஏன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு உண்மையான நண்பன் உங்களை அவன் மனசுல இருந்து எடுக்கவே மாட்டான். உங்களுக்கும் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, அது உடம்பு மட்டும்தான் பிரிக்குமே தவிர மனசை பிரிக்கவே முடியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸை அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருந்தால் சொல்லுங்கள். உங்களை எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி எல்லா சண்டையிலையும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் அமைதி கூட ஒரு நல்ல பதில் தான். விலகி நிற்கிறது பயத்துலையும் கிடையாது, பேசாமல் இருக்கிறது வீக்னஸும் கிடையாது. லைஃப்பில் ரொம்ப முக்கியம் யார் கரெக்டுன்னு காட்டுறது கிடையாது, நம்ம நிம்மதியாக இருக்கோமா இல்லையான்னு காட்டுறது தான். லைஃப் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே பதில் தெரியாமல் போயிடும். ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு கிடைக்கிற வெற்றியை விட அவங்கக்கிட்ட இருந்து விலகி நின்று கிடைக்கிற நிம்மதியே மேல். என்ன நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணு. இங்கே வலி இல்லாத வாழ்க்கை இங்கே யாருக்குமே கிடையாது, ஆனால் அந்த வலியை கடந்து முன்னாடி போகிறவன் தான் உண்மையான போராளி. நமக்கு அடிபட்ட காயம் சீக்கிரமாக அறியும். நான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த பாடம் என்றைக்குமே மறக்காது. அதுதான் உண்மை. இங்கே எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. நம்மளை ஒருத்தவங்க வேணான்ட்டு விலகி போகிறாங்கன்னா அவங்கள என்றைக்குமே பிடிச்சி வைக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளை ஒரு தடவை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்றைக்குமே அவங்கக்கிட்ட இருந்து உண்மையான அன்பு கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் உண்மை. அதனால் யாரும் யாருக்கும் நம்பிக்கை கொடுக்காதீங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற பாருங்கள், ஏமாற்றிடாதீங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதை ஏமாற்றிட்டு போகும்போது ஒரு வழி வரும் பார்த்தீங்களா, அந்த வழி கொடுமையானது. அந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் இந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க. ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற பாருங்கள், அவங்களுக்கு உண்மையாக இருங்க. பொண்ணுங்க பண்ணுற சில விஷயம் பசங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதில் ஃபஸ்ட்டு யாராவது செமையாக ஷோஆஃப் பண்ணுறாங்கன்னா அவங்கள தேடி போய் லவ் பண்ணுறேன். நல்ல பசங்க நிறைய பேர் அண்டர் ரேட்டடாகவும் சைலண்ட்டாகவும் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தான் கவனித்து கண்டுபிடிக்கணும். செகண்டு, உங்களை உண்மையாக மதிக்கிறவங்கள வீக்குன்னு நினைக்கிறது. பெரும்பாலும் உங்களை மதிக்கிறவங்க தான் உங்களை உண்மையாக கேர் பண்ணுவாங்க. தேர்டு, லவ்வுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணுறது. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறதுனால அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதையும் மிஸ்ட்ரீட் பண்ணுறதையும் அக்செப்ட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. ஃபோர்த்து, ஒரு பையன் எப்போவுமே நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அந்த பையனுக்கு கொஞ்சம் டைம் தனியாக தேவைப்படும்.
அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்னு தெரியாமல் எப்போவுமே பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கும்.